நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்தார பஜ்ஜி அங்கே, சுந்தார சொச்சி இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். போதும் போதும்னு சொல்ல முடியலைங்க. இன்னும் நல்லா இருக்குன்னு நான் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கன்னு கேட்குறீங்களா? செகப்பியோட பேத்தி கல்யாணத்தில் தான். செகப்பி யாருன்னு கேட்குறீங்களா? என்னோட திண்ண பள்ளிக்கூடத்தில் படித்தவ, அவளோட பேத்திக்கு தான் கல்யாணம். இந்த பாரு, நீ முன்னாலேயே வந்துடணும் அப்படின்னு எனக்கு எழுதியிருந்தா. நான் முன்னாலேயே போயிட்டேன் வலைய வெட்டிக்கு. போனா வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு. இந்த ஆடிக்கூழ்னு ஒன்று வச்சாங்க, கவனரிசி வச்சாங்க, பல ஊறுகாய் வச்சாங்க. ஆஹாஹாஹா, சும்மா குழம்புன்னு ஒன்று வச்சாங்க பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருந்துச்சு. சாப்பாடுன்னா செட்டிநாட்டில் தாங்க சாப்பிடணும். கல்யாணம் பார்க்கணுமா, அதுவும் செட்டிநாட்டில் தான். அந்த காலத்துலலாம் 5 நாள் கல்யாணம். எனக்கு கூட 5 நாள் கல்யாணம் தான். இப்போ தான் கழுதை தேஞ்சு கட்டெரும்பா போய் 2 நாள் கல்யாணத்தில் வந்து நிற்குது. இருந்தாலும் அவங்க செய்கிற முறையும் அந்த சீரும் அந்த வரிசையும் அந்த அழகும் சொல்லி முடியாது. என்ன கேட்குறிய? மொய் எழுதினியாண்ணா? அதை அங்கிட்டெல்லாம் மகமைன்னு சொல்லுவாங்க. எழுதினேன்ல, எம்புட்டு 25 காசுதேன், 4 அணாதே. அது பங்காளிக யாராக இருந்தாலும் எழுதுறது அந்த 4 அணாதே. ஏன்னு கேட்குறீங்களா? அது ஒரு அழகான முறை வச்சுருக்குறாங்க பாருங்க. பணக்காரனாக இருந்துட்டு அவன் 101 ரூபா எழுதிடுவேன். ஏழைப்பட்டதுகள்லாம் என்ன செய்யும்? வருத்தப்படும்ல. அதுக்கு தான் எல்லாரும் சரி சமமாக 4 அணாதே மகமை எழுதணுங்கிறது ஒரு வழக்கம். அழகான வழக்கம் நிறைய இருக்குதுங்க. அந்த செகப்பிக்கு ஒரு நல்ல அழகான பேரன், நாச்சியப்பன்னு பேர். செவத்த பய, நல்லா இருப்பேன். அவனை பந்தியில் பார்த்தேன். அப்புறம் சாமான் பரப்பி வச்சுக்கிற வீட்டில் பார்த்தேன். சாமான் பரப்பி வைக்கிறதுனா என்னன்னு கேட்குறீங்களா? அது பிள்ளைய பெற்றவங்க ஒரு முறைச்சிட்டை கொடுப்பாங்க. முறைச்சிட்டேன்னா லிஸ்ட்டு என்ன கேட்பாங்க? 5 ரூபா தாங்க, வைராட்டி எழுந்தாங்க, அடுக்கு சட்டிக்கு தோதா அண்டா குண்டா தாங்க, முறுக்கு வடை எனக்கு 3000 வேணும், மனகலமாக உருண்டை சட்டி நிறைய வேணும், தொகையை ஏற்றிப்பிட்டு சாமான குறைக்காம பரப்பிட வேணும், ஊரு பார்த்து மயங்க வேணும், பொண்ணு கருப்பானாலும் தாராபணம் வெள்ளை, மாவு வகையோடு வத்தல் ஊறுகாயும் கொள்ள அப்படின்னு ஒரு கொள்ளை அடிப்பாங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்து. அப்படி சாமானெல்லாம் பரப்பி வச்சிருக்கிற வீட்லேயும் இவனை பார்த்தேன். அங்கே பார்த்தாலும் தொப்பியோடைய அலையிறான், எங்கே பார்த்தாலும் தொப்பியோடைய அலையிறேன். கூப்பிட்டேன், ஏலே நாச்சியப்பா இங்கே வா. என்னது இது? நீ பெரிய கர்ணனா? கவச குண்டலத்தோட அலைஞ்சா மாதிரி நீ என்ன தொப்பியோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். நெளியிறேன், அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு. இல்லை அப்பத்தான், என்னடா விஷயத்தை சொல்லுன்னு. கோயிலுக்கு எதாச்சும் மொட்டை போட்டியான்னு கேட்டேன். இல்லைன்னு. அப்போ என்னடா, எதுக்கு இப்படி தொப்பியை போட்டுக்கிட்டு அலையிறேன்னு கேட்டா, அது மொட்டை இல்லை அப்பத்தா. சொட்டையா? ஐயையோ, தொப்பியை கழட்டு அப்படின்னு. அட பாவமே, தொப்பியை கழட்டினா வெங்கால சொம்ப கவுத்து வச்சாப்புல இருக்கு வயசு பிள்ளை தலை. பாவம், முடியெல்லாம் உதிர்ந்து சொட்டை சொட்டையாக இருக்கு அவனுக்கு. நான் சொன்னேன், இதுக்கு ஒன்றும் கவலைப்படாத, நேர சமையல் உள்ளுக்கு போ. அங்கே சமயக்காரங்கிட்ட இம்பிட்டு சின்ன வெங்காயத்தை அள்ளி தர சொல்லு, ஒரு சொலகுல போட்டு இல்லாட்ட ஒரு கொட்டானில் போட்டு என்கிட்ட கொண்டாந்து கொடுன்னே. கொடுத்தேன். நல்லா தோலையை உரிச்சிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு நல்லா இடித்து சாறு எடுத்து அவனுடைய மொட்டை தலையில் இல்லை சொட்டை தலையில் நல்லா தடவி விட்டேன். சொன்னேன், இந்த பாரு, இந்த சின்ன வெங்காயத்தை உரித்து சாறு எடுத்து 1 மாதம் தலையில் தடவிக்கிட்டு வா, எம்கே தியாகராஜ பாகவதர் மாதிரி ஜில்பா முடிய வளர்ந்துருமுடான்னே. மன்மத லீலையை வென்றார் உண்டோன்னு பாட ஆரம்பிச்சிட்டான். அட நாச்சியப்பா சங்கிலி கருப்பா, பூச்சி காட்டும் போக்கிரி சுப்பா. கொஞ்சம் சும்மா இரு, நீ பாடுறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல சின்ன வெங்காயத்தை எடுத்து சாறு எடுத்து தினம் தடவிக்கிட்டு வா. அப்புறம் பாரு, 10 வராகனோட 4 நகையோட நச்சுன்னு ஒரு பொண்ணு உனக்கு அமையும் பாரு. ஏன், செட்டிநாட்டில் இருக்கிற 96 ஊர்ல இருந்தும் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அப்படி அழகாயிருவ போடா அப்படின்னு சொன்னேன்.